கேட்கலாம். சரி, உள்ளது 40 பாடல் 36 பகுதி 18. அது இனியவை 40ன்னு நாங்கள் வச்சுக்கலாம் சார். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அதில் வந்து இயல் அறிவுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள தொடர்பை விளக்கவும் அப்படின்னு நான் இப்போ கேட்குறேன். செயலறிவை வைத்து தானே ஆத்மாவை அறிய வேண்டியதாக இருக்கின்றது. ஒருவருடைய இயல் அறிவு பிறந்தவுடன் இருக்கும் எதையும் கற்காத தூய்மையானதாக இருக்கும். அப்படியானால் பிறப்பதற்கு முன்னால் அவருடைய பழைய சம்ஸ்காரங்கள் இருக்கும் அல்லவா? எனவே இந்த ஒப்புமை சரியா? அது நம்ம இயல் அறிவு செயலறிவு அப்படிங்கிறது ஒரு டீச்சருக்குண்டான லைசன்ஸ், பொய்டிக் லைசன்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல. அவருக்கு ஒரு உரிமை இருக்குது அந்த சொல்ல பயன்படுத்து. அதை அந்த சமயத்தோடு விட்டுணும். அறிவில் செயலறிவுன்னு ஒன்று இருக்குமா அப்படின்னா, நான் ஒருவேளை ப்ராக்டிக்கல் நாலேஜு, தியரட்டிக்கல் நாலேஜ் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆமாம், அதனால் அந்த சமயத்தில் மட்டும் தான் அதை பயன்படுத்தும். அதை ஒயிட் சென்ஸில் கொண்டு போயிட்டோம்னா அவங்க மற்றவங்க இதை நூலில் எழுதிட்டேன்னு வைங்க, அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க டீச்சர் இல்லைன்னா? செயல் அறிவுங்கிறது வந்து பாலிடெக்னிக்கில் கற்றுக் கொடுக்குறாங்க. ஒயரிங், ப்ளம்பிங் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. தியரட்டிக்கல் நாலேஜுன்றது என்ஜினியரிங் காலேஜுக்கு போனோம்னா அங்கே வந்து மேத்தமெட்டிக்கலாக போர்டில் வந்து அறிவை புகுத்துவாங்க, இவங்களுக்கு செய்கிறது மட்டும் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்றது. அதே மாதிரி சயின்ஸில் பார்த்தோம்னா செல்லினுடைய தன்மைகளை பற்றியோ ஒரு செடியினுடைய வளர்ச்சியை பற்றியோ நம்ம சொல்லி தருவோம். ப்ராக்டிக்கல் கிளாஸ்ன்னு வச்சு அவங்களே அதை வெட்டி பார்த்து அதை உள்ளுக்குள்ளெல்லாம் நுண்ணுங்கி பார்க்க செய்ய சொல்கிறோம். இப்போ அதனால் அது செயலறிவு, இது இயல் அறிவு அப்படின்னு வந்துடும். இங்கே இயல் அறிவுங்கிறது இயல்பாகவே இருந்து கொண்டிருக்குது. இயல்புன்னா தன்மை, தன்மைனா சொரூபம். சொரூபம், உன்னுடைய சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அது நீங்கன்னா அது பொருளும் போயிடும். சொரூபம் முயற்சினா அந்த பொருளே இருக்காது. எது ஒன்று எடுத்தாலும் இருக்குமோ அது சொரூபம்னு சொல்ல மாட்டோம். அது ஆகந்தகம், வந்து போவது, குணம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நானுங்கிற உணர்வு ரெண்டும் இருக்குது. சொரூபமாக ஒரு அறிவு இருக்கிறது, வந்து போகின்றதாகவும் வளரக்கூடியதாகவும் மாறக்கூடியதாகவும் ஒரு அறிவு இருக்குது. அப்போ ரெண்டு அறிவு இருக்குதான்னா, ஒன்று இயல்பாக அறிவு ரூபமாக இருக்கிறது. இப்போ சர்க்கரை ஏற்றுக்கணும்னா அதனுடைய இனிப்பு அதனுடைய இயல்பு. ஆனால் அது கற்கண்டு ஷேப்பில் இருக்குதா, பவுட்ரு ஃபார்மில் இருக்குதா, க்யூப் ஃபார்மில் இருக்குதா, அதில் பொம்மை மாதிரி செய்திருக்கலாங்கிறது அதனுடைய குணம்தான். அது பழுப்பு நேரத்தில் இருக்கலாம், கொட்டுற மாதிரி இருக்கலாம், உருட்டுற மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதனால அது 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 அந்த அந்த குணத்தை எடுத்துட்டிங்கன்னா சர்க்கரை எல்லாம் போய்டும்னு சொல்ல முடியாது. பவுடர் இல்லைனாக்கா சர்க்கரை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இனிப்பு இல்லைன்னா சர்க்கரை இல்லை. அப்போ இனிப்பை நம்ம இயல்புங்கிறோம். இயல்பு, தன்மை, சொரூபம். தன்மை, தத்மை, அதுவாக இருத்தல். தமிழில் இருக்கிறது சமஸ்கிருத சொல்லை தான் தத்மை, தஸ்மை ஸ்ரீ, தன்மாத்திரா. அந்த இடத்துல வேறு இடத்துல வந்துடும். தன்மாத்திராங்கிறது வந்து மாத்திராங்கிற வார்த்தையை நம்ம பழிக்கிறோம். அது நம்ம வந்து பிரகிருத்தியில் உண்டாக்கக்கூடிய ஜடவஸ்துவில் பஞ்சபூத சிருஷ்டியில் அந்த தன்மாத்திராங்கிற வார்த்தையை பயன்படும். அப்போ அது அங்கே வச்சுக்குவோம். இந்த இடத்துல தன்மை, தமிழில் தான் மாத்திரம் அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா தத் மாத்திரான்னா அது வேற ஆகிடும். நம்ம சில சொற்களை சில ஒதுக்கி வச்சிட்டோம்னா அதை புழங்க வேண்டாம். நமக்கு அது நிதித்தியாசனம் பண்ண ஈஸியாக இருக்கும். பட் டீச்சிங்கில் வந்து நமக்கு அந்த டெக்னிக்கலோட இங்கே போடும்போது ஒரு குழப்பம் வரும். இப்போது இனிப்பு அதனுடைய இயல்பு, அது இயல், தன்மை, சொரூபம். அது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறது வேற ஒரு அது குணங்களை சொல்கிறோம். அது வந்து போகுது, மாறக்கூடியது. அது இல்லாமலும் இது இருக்கும் அப்படின்ற நிலை வச்சுக்கணும். அதை நம்ம செயல்னு எடுத்துக்கணும். இப்போ அவங்க கான்ஷியஸ்க்கு வாங்க, நானுங்கிற உணர்வுக்கு வாங்க.
ஒவ்வொரு எண்ணத்திலையும் நான் இருந்தா இல்லையா? நான் இல்லாமல் ஒரு எண்ணம் இருக்குமா? எண்ணம் எங்கே தனியாக மிதக்குமான்னு? நானோட தான் இருக்குது. அப்போ நான் எண்ணம் இல்லாமல் இருந்தால் இயல்ல, எண்ணத்தோடு இருந்தால் செயல்ல. எண்ணத்தோடு இருக்கிற செயல் ரூபமாக இருக்கிறது தான் அகங்காரம். இந்த செயலை அது விட்டுடுச்சுன்னா, கர்மத்தை விட்டுடுச்சுன்னா, அந்த செயல் எப்படிப்பட்டதுன்னா 3 இருக்கும். கர்ம ரூபமாக, அறிதல் ரூபமாக, அனுபவிக்கிற ரூபமாக, ஞாத்திருத்துவ, போக்திருத்துவ, கர்த்திருத்துவ, அதெல்லாம் செயலாக வந்துடுது. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஆதாரமாக ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா? அது இயலாக இருக்கணும்ல. இந்த 3ம் கர்த்திருத்துவ, போக்திருத்துவ, ஞாத்திருத்துவம் 3மே இந்த இயல்பாக இருக்கக்கூடிய ஞானத்தை, சைதன்யத்தை சார்ந்துருக்குது. ஆனால் சைதன்யம் இந்த 3 சார்ந்து இல்லை. அப்போ இயல்பு, நம்முடைய இயல்பு எது, உன்னுடைய தன்மை எது, உன்னுடைய சொரூபம் எதுன்னா ஆனந்தமான, இருத்தல் மாத்திரமான சைதன்யம். இதில் யாருக்கும் சந்தேகமே வேண்டாம். அது எப்பவும் புதுசாக உண்டாக போகிறதில்லை. ஒரு நாள் தோன்றி ஒரு நாள் மறைவதும் கிடையாது. அது இழந்ததும் கிடையாது. அது இல்லாமல் இருந்த நாளே கிடையாது. அது ஒன்று தான் இருக்குது. ஆனால் எண்ணங்கள் தோன்றி மறையுது. குழந்தையில் ஒரு பழைய எண்ணங்களெல்லாம் இப்போ இல்லை. இப்போ வர எண்ணங்களெல்லாம் அடுத்து நாளைக்கு வருமானு சொல்ல முடியாது. இந்த இளமை காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் எண்ணங்களெல்லாம் மாறுது. எண்ணங்களெல்லாம் எதை சார்ந்தோ இருக்குது. அப்போ எண்ணுவது யார்? அந்த செயலுக்கு ஆதாரமாக இருப்பது என்ன? செயலற்றது தானே. இப்போ சப்தங்களுக்கு அசப்தம் தானே, நிசப்தம் தானே ஆதாரம். செயலுக்கு செயலின்மை தானே ஆதாரம். செயலையும் செயலின்மையும் அறிபவன் தான் அறிந்தவன் சொல்கிறார் பகவத்கீதையில். இது ரெண்டுத்தையும் அறியணும். உங்ககிட்ட ரெண்டும் இருக்குது. அதனால் அந்த செயலறிவுன்னு சொன்னேன். அந்த செயலறிவாக இருக்கும் பொழுது அதுக்கு அகந்தைன்னு பேர். ஏன்னா அங்கே கர்த்திருத்துவம், போக்திருத்துவம், ஞாத்திருத்துவம்னு வருது இல்லை. இப்போ நான் செய்கிறேன், நான் அறிகிறேன், நான் ஒட்டுது. ஞானத்துக்கு பின்னாடி நான் இருக்கணும். அப்போது இந்த இயலறிவு நான் என்ற ரூபத்தை அடையுது. அது அகந்தையாகுது. இப்போ 2 இருக்குது தானே. இயல் தான் செயல். இயல் செயல் ரூபமாக இருக்கும் பொழுது நம்ம புரிஞ்சிக்கிற வரைக்கும் இந்த நான் என்பதும் சிந்தனையும் சேர்ந்துருக்குது அப்படின்னு. நானுடைய விகாரம் தானே, நான் என்ற அந்த சைதன்யத்துடைய விகாரம் தானே. விகாரம்னா என்ன? இப்போ ஒரு காகிதம் எடுத்துக்குவோம். அந்த காகிதத்தை உங்களுக்கு காட்டுறேன், காகிதம்னு சொல்கிறேன். ஒரு மடி மடித்த உடனே கப்பலுங்கிறீங்க. இப்போ ஏன் புதுசாக நாம ரூபத்தை சேர்த்தீங்க? ஏன்னா அந்த காகிதம் இப்போ ஒரு ரூபத்தை எடுத்துருக்குது. அதனால தான் அந்த காகிதம் தன்னுடைய இயல்பை இழந்துருச்சா? மறுபடியும் அதை நாம் அந்த விகாரத்தை நீக்கணும்னா காகிதம் தான். அதே காகிதத்தை இன்னொரு தரம் மடிச்சேன்னா அது ஏரோப்ளைனுங்கிறீங்க, கொக்குங்கிறீங்க, நண்டுங்கிறீங்க. காகிதம் ஒன்றா தான் இருக்குது. இந்த மாற்றங்களினால அது விகாரம் ஆச்சா? ஆகலை இல்லை. ஆனால் விகாரங்கிறோம். அப்போ எப்படிப்பட்ட விகாரம் அது? அத்தியாசரூபமான விகாரம், விவர்த்தமான விவகாரம் போல விகாரம் போல இருக்குது. ஒரு காகிதத்தை நீங்கள் மடிக்கும்போது விகாரத்தை நீங்கள் ஃபிசிக்கலாக பார்க்குறீங்க. ஆனால் காகிதத்தை எந்த விதமும் ஆகலை. அப்போ காகிதத்தை நிர்விகாரின்னு சொல்லுவீங்களா, விகாரின்னு சொல்லுவீங்களா? நிர்விகாரி தானே. அப்போ நிர்விகாரி எப்படிங்க விகாரம் ஆச்சு? உண்மையில அது விகாரம் ஆகலை. நீங்கள் அந்த பேர் கொடுக்குற வரைக்கும் தான் அதுக்கு. நீங்கள் அதுக்கு காகிதம்னு பார்த்துட்டே இருந்தால் அது நிர்விகாரி தான். நீங்கள் எப்போ அது ஏரோப்ளேனு, கத்தி கப்பல்னு சொல்கிறீங்களோ அப்போ தான் அது விகாரியாக இருக்குது. அந்த விகாரித்துவம் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு பேர் இங்கேருந்து கொடுத்துருக்குறீங்க. இங்கே நீங்கள் கொடுக்குற நேரத்தில் அங்கே காகிதமாக தான் இருக்குது. புரிச்சிட்டிங்களா? பிரம்மமாக தான் இருக்குது. அதன் மீது ஜகத்துங்கிறத நீங்கள் தான் பார்க்குறீங்க. மண்ணாக தான் இருக்குது. அதை பானைன்னு சொல்கிறது நீங்கள் தான். பானை சொல்லலை, மண் சொல்லலை, நான் பானைன்னு சொல்லலை. பானைன்னு சொல்லுது இன்னொரு அறிவு தான் சொல்லுது. அதை அவ்வாறு அறியுது. அவ்வாறு அறியாமல் ஏன் வேறு மாதிரி அறிஞ்சுது? அவ்வாறு அறிதல்னா எவ்வாறு உள்ளதோ அவ்வாறு அறிதல். தஸ்மின் தத் புத்தி. அவ்வாறு உள்ளதை அவ்வாறு அறிதல். அவ்வாறு இது வேறாக அறிவதற்கு காரணம் தான் அத்தியாசம். அந்த அத்தியாசம் எங்கேருந்து உண்டாகுது? நம்முடைய சிந்தனையில் தானே உண்டாகுது. அது வெறும் வாச்சாரம்பணம். விகாரத்துக்கு கொடுக்கப்பட்ட பேர் அந்த சப்ஸ்டன்ஸுக்கு இல்லை. அது விகாரத்துக்கு கொடுத்துருக்கிறீங்க. இப்போ சொல்லுங்கள்,
நீங்கள் விகாரியா நிர்விகாரியா? நான் விகாரி. எப்படி சொல்கிறீங்க? இப்போ விகாரி. எப்போவுமே நிர்விகாரி தான். பதில் சொல்லும்போது கூட நிர்விகாரி. அப்போது விகாரின்னு சொல்லணும்னா எப்போ அதுக்கு ஒரு விகாரத்துவத்தை நம்ம கொடுக்குறோம்? அதுலேருந்து நித்தியமாக இருந்தால், இன்னொரு பொருளாக இருந்தால், ஒரு நிர்விகாரி விகாரி ஆயிட்டா அப்போ அது நிர்விகாரின்னு சொல்ல முடியாது, விகாரின்னு பேர் வைக்கலாம். ஏன் பிரம்மத்துக்கு நிர்விகாரிங்கிறோம்? நம்ம ஆத்மா நம்ம நிர்விகாரிங்கிறோம். ஏன்? விகாரத்தினுடைய தன்மையை பாருங்கள். அது உண்மையில் இல்லை, பிராந்தி வசத்தால். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காலையில் கூட பூர்ணிமா கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த பிராந்தியை பற்றி. நமக்கு பிராந்தினே தெரியாமலே பிராந்தியில் இருக்கும். நீங்கள் அப்படி எதாவது பார்த்துருக்கீங்களா? பிராந்தின்னு உங்களுக்கு நிறைய நேரம் தெரியும். தூணை போய் நம்ம திருடன்னு பார்த்துட்டேன், கயிறை பாம்புன்னு பார்த்துட்டேன் அப்படின்றது நீங்கள் பிராந்தியே சொல்லலாம். கனவை பிராந்தின்னு சொல்லலாம், ஏன்னா நீங்கள் மிழிச்சிட்டீங்க. கனவுல இருக்கும்போது அது பிராந்தின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பிராந்தியில் இருக்கிறோங்கிறது இல்லாமலா போச்சு? பிராந்தியில் இருந்து கூட பிராந்தி இல்லை உண்மைன்னு பிராந்தி பற்றி தெரியாமலே நம்ம வாழ்ந்துக்கிட்டோம். உங்களை ஒரு தூரியில் போட்டு சுத்தினாக்கா சுத்தருக்கு தெரியுமில்ல, அது நிஜமாக தானே உணர்றீங்க. இப்போ நீங்கள் பெரிய தூரியில் தான் இருக்கிறீங்க, பூமிங்கிற தூரியில். ஆனால் நீங்கள் உணரவே இல்லையே. அப்போ நீங்கள் உணராமல் இருக்கிறது ஒரு பிராந்தி தான். நீங்கள் தூரியில் சுற்றும் போது சுத்துறோங்கிறது ஒரு பிராந்தி, அது ஒரு உணர்வு உங்ககிட்ட உண்டாகுது. அதனால் அந்த உணர்வு நீங்கள் நிஜம் நினைக்கிறதுனால, உங்களுடைய தன்மை அதுன்னு நினைக்கிறதுனால நீங்கள் விகாரின்னு நினைக்கிறீங்க. அது பிராந்தி இல்லைங்கிறீங்க. தூரிலேருந்து இறங்க பிறகு தான் அந்த நம்ம இப்போவும் தரையில் தான் இருக்குது, அங்கேயும் தரையில் தான் இருக்கிற. இந்த சுழற்சியை உணர்வது பிராந்தின்னா, சுழற்சி உணராமல் இருக்கிறதும் பிராந்தி தான். என்னடா எவ்வளோ சுற்றினாலும் உணர மாட்டேங்கிறானே, அதுவும் ஒரு பிராந்தி. பிராந்தி என்ன புரியுதுங்க உங்களுக்கு? உள்ளதுபடி உள்ளதை பார்க்கறது இல்லை. அப்போ அவனுக்கு அவனாக உற்பத்தி பண்ணுறதை தான் அவன் பார்க்குறான், அந்த ஜீவ சிருஷ்டியை தான் அவன் பார்க்குறான். இப்போது நம்முடைய ஜீவத்துவம், ஞாத்திருத்துவம், கர்த்திருத்துவம், போக்திருத்துவங்கிற அறிபவன், செய்பவன், உணர்பவன்ற 3 உணர்வுகளும் பிராந்தின்னு சொல்கிறேன். அது எப்படி சார் பிராந்தி? பிராந்தின்னு உணராமல் இருக்கிறதே பெரிய பிராந்தி தான். இந்த பூமி சுற்றுறதுன்னு தெரிந்தோம், உணராமல் இருக்கிறோம். உணராமல் இருக்கிற, அசையாமல் இருக்கிறங்கிறது ஒரு பிராந்தி தான். மிஸ்கன்சீவ்டு, தவறாக உணரப்பட்டது. இதை நம்ம சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இந்த செயல் அறிவுங்கிறது ஒரு பிராந்தி தான். உண்மையிலே ஒரு விகாரம், நிர்விகாரிய விகாரமாக பார்க்குறோம். அது விகாரமே ஆகலை. எவ்வளோ தர்க்கம் நீங்கள் பார்த்தீங்கனாலும் இந்த கர்த்திருத்துவம், ஞாத்திருத்துவம், போக்திருத்துவம் தான் பாவ புண்ணியங்களை செய்யுது. பாவ புண்ணியங்களுக்கு இருப்பிடம் அது. ஒருத்தன் கர்த்திருத்துவத்தில் இருக்கிறதுனால தான் பாவத்தை செய்கிறான், புண்ணியத்தை செய்கிறான். நீங்கள் நிர்விகாரின்னு புரிஞ்ச பிறகு நீங்கள் பாவியா புண்ணியவானா? பாவம் புண்ணியம் இல்லைன்னா உங்களுக்கு சரீரம் எதுக்கு? அடுத்து பிரிவு எதுக்கு? சரி, விகாரியாக இருந்துக்கிட்டு போனால் நீங்கள் அதுக்காக வருத்தப்படணுமா? ஏன்னா விகாரித்துவம் பொய். விகாரத்தில் இருந்தாலும் நிர்விகாரிங்கிற அறிவை நம்மகிட்ட விடாமல் இருக்கும். அந்த அறிவு தான் இந்த விகாரியாக உங்களை மாற்ற பார்க்கும், இந்த சுற்றுச்சூழல்லாம். அப்போ நீங்கள் இதெல்லாம் என்னை விகாரி ஆகிடுமா? நான் இதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுவேனா? இதுக்காக நான் கலங்குவேனா? இதுக்காக நம்ம உரு மாதிரி அகந்தியை கொண்டு வந்து பயன்படுத்துவேனா? சின்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிர்வாகிங்கிறத நம்ம நினைவு வச்சுக்க வேண்டாம். எப்பெல்லாம் விகாரம் பண்ணுறாங்களோ, நம்ம மனசுக்குள்ளே விகாரத்தை உண்டாக்குறாங்களோ, அப்போ நம்ம இது போய் நம்மளை விகாரப்படுத்தணும். அந்த விகாரம் உண்மைதானா? இந்த விகாரத்தினால் எனக்கு ஏதாவது லாபம் இருக்குதா? நான் நிர்விகாரியாக ஆனந்தமாக இருக்கிறேன், இந்த விகாரம் அடைந்து ஒரு ஆனந்தம் எனக்கு வேணுமா?
தேவையில்லை. இந்த விகாரத்தினால் உண்டான துன்பம் எனக்கு வேணுமா? வேண்டும். இந்த நிர்விகாரத்துவங்கிறத ஆத்மாவுக்குன்னு பார்க்காத, எனக்குன்னு பார்க்க. நான் கலங்காதவன், அதுதான் பகவான் சொல்கிறார். அவன் கலங்குவது இல்லைங்கிறார். விஷயங்களோடு சஞ்சரிக்கிறான். அவனுடைய ஞானியினுடைய புலன்கள் விஷயங்களோடு எப்போ இருந்துட்டாரு. குழந்தை குட்டிகளோடும், வீடு வாசலோடும், பொருளோடும், காது சப்தம் கேட்குது, நாக்கு சுவைக்குது, இன்றைக்கி என்னமோ வீட்டில் புதுசாக சமைக்கிறாங்க, வாசனை தொலைக்குது. இந்த விஷயங்களெல்லாம் ஞானிக்கு வருது. ஆனால் உள்ளம் கலங்குவதே இல்லை. எப்போவுமே சமுத்திரம் மாதிரி. எப்படி நதிகளெல்லாம் கொண்டாந்து கொட்டுன்னு கொட்டுதுடும், அந்த சமுத்திரம் கலங்குவதில்லை. ஒரு நதியும் வந்து தண்ணி கொடுக்கலனா விட்டாலும் சமுத்திரம் இயங்குவதில்லை. அதுபோல் அவன் இருக்கிறான். அவனுக்கு வந்து புலனடக்கம், மன அடக்கம்லாம் தேவையில்லை. ஆரம்பத்தில் தான் சாதன ரூபத்தில், சாதன சதுஷ்டல் தேவை. எப்போ நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோமோ அந்த சாதனங்களும் நமக்கு தேவையில்லை, ஞானமும் தேவையில்லை. நான் பிரம்மங்கிறத வந்து நினைச்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் மனிதனுங்கிறது நான் நினைவு வச்சுக்கிறேன்னா, அவன் நான் பிரம்மங்கிறத நான் நினைவு வச்சுக்கணுமான்னு, நான் நிறைவானங்கிறத நினைவு வச்சுக்கணுமான்னு, நான் நிறைவானங்கிறத நினைவு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மன நிறைவானவன்கிறத வந்து சுவாபாவிகமாக எப்போ வரும்னா படிப்படியாக சமதாமாய சட்டத்தில் இருக்கக்கூடிய காமங்களை விடுறது தான். வைராகியத்தை உண்டாக்க இந்த மனசு தூண்டப்படுவதில்லை, ஏவப்படுவதில்லை. இந்த மனசை, இந்த அகங்காரத்தை யாராலும் ஏவ முடியாது, தூண்டவும் முடியாது. ஆனால் சில அகங்காரங்களை, சில பொருளை கொடுத்தா அதை தூண்டி விட்டுருவாங்க, சிலர் ஏவிடுவாங்க. ஆனால் அது ஏவல் செய்து தான் நம்ம பழைக்க வேண்டியது. எவ்வளோ பெரிய ஏவல் செய்து தான் நம்மளை பழைக்கிறாங்க. நீ இதை செய்தால் நான் கொடுக்குறேன். சின்ன குழந்தை கொடுக்க, தாத்தா கிவ் மீ a kiss, then only I will tell you. நம்ம எல்லாராலும் தூண்டப்படுறோம், ஏவப்படுறோம். முத்தம் கொடுத்தா தான் சொல்லுமா, சாக்லேட் கொடுத்தா தான் சொல்லும், நம்மளை ஏவுறாங்க. அதெல்லாம் இருக்குமா? இந்த மனசுக்கும் இந்திரியத்துக்கும் சரீரத்துக்கும் அனைத்திலும் அவன் இருப்பான். ஆனால் அவன் கலங்குவதில்லை. இதுதான் ஜீவன் முக்தியின் லட்சணம். 2வது அத்தியாயத்தில் கிளியராக சொல்கிறார். அது பார்த்தா அந்த 18 அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 700 சில்லற ஸ்லோகத்தில் ஒளிஞ்ச மாதிரி இருக்குது. எனக்கு என்னவோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. அதுதான் உண்மையை அதுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா பகவானுடைய மற்ற ஸ்லோகங்கள்லாம் பயனில்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கு ஒன்று அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டாகும். அகந்தை தோன்றும் இடம் எது? அறியாமை என்றால் அதன் மூலம் என்ன? பவர்பாண்டி. யார் ஒருவர் அகந்தையும் அறியாமையும் கேட்குறாரோ அவர் தான் ரெண்டுக்கும் இருப்பிடும். கேட்டவர் யார்? அவர் தான் அகந்தைக்கும் இருப்பிடும். அகந்தை எங்கே இருக்குதுன்னு அவர் தான் கேட்கணும். கேட்டவர் தான் அகந்தை, கேட்கலைன்னா அகந்தை இல்லை. அறியாமை எதுன்னு கேட்கும்போது அவருக்கு அறியாமை இருக்குதுன்னு அர்த்தம். தெரிஞ்சிருந்தால் ஏன் சொல்ல போகிறார்? அப்போது அகந்தைக்கும் அறியாமைக்கும் இருப்பிடம் எதுன்னா நான் தான். நான் யார்? விசாரிச்சு பாரு. அகந்தையா? அகந்தை தான் அறியாமை. விசாரிக்கும்போது நான் ரெண்டும் இல்லை, பரமாத்மா அப்படின்னு தெரிஞ்சு அகந்தை எங்கே இருக்குது? முதல்ல உங்ககிட்ட தான் இருந்தது. நான் என்பது தான் அறியாமை அகந்தையாக இருந்தது. இப்போ அதே நான் தான் பரமாத்மான்னு சொல்லுது. இப்போ அதுக்கிட்ட போய் கேட்குறோம், அப்படின்னா என்னன்னு கேட்குறோம். அகந்தை நான், அறியாமை. அகந்தையும் அறியாமையும் ஒன்று தான். அந்த அகந்தையும் அறியாமையும் எங்கேன்னு பார்க்கும்போது அது தோன்றும் இடம் நான் தான். இப்போ நான் அகந்தையா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நான் அகந்தை என்றால் அகந்தை தான். அப்போ அவர் கேட்குறாரு உள்ளது 40, இந்த அகந்தை எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்கா? நானுன்னு சொல்கிறியே,
அது தோன்றி மறையுது இல்லையா, அது கூடி குறையுது இல்லையா. நனவில் பிரகாசிக்குது, கனவுல பாதி அர்த்த விகாசம்னு சொல்கிறோம். இது பூர்ண விகாசம், முழுசும் அது அர்த்த விகாசம், பாதி தான் அது கவனிக்குது. தூக்கத்தில் சூன்ய விகாரம், அதில் விகாசமே இல்லை. இதுதான் அகந்தையினுடைய லட்சணம். இந்த மூணு நீ அறியறல்ல, அகந்தை உன்னால் அறியப்படும் பொருளாயிடுதில்லை. அது குறைவதும் குன்றுவதையும் மாறுவதையும் நீ அறிவதனால நீ குன்றாத குறையாத தோன்றாத எப்பொழுதும் இருக்கின்றவன் அப்படின்ற ஞானம் வரும் பொழுது இந்த நான் இப்போ சொல்லுங்க இருக்கிறது ஒரு நான் தான். கேள்வி கேட்கின்ற வரை தான் அது அகந்தை. கேள்வி கேட்பதனால் அது அவித்யா. விளங்கி கொண்ட பிறகு யார் விளங்கி போகிறாங்க? அவர் தான். இப்போ அவர் கேட்டுட்டார், எங்கேன்னு கேட்டார், நானுன்னு. அந்த நான்லேருந்து தான் இது ரெண்டும் வருது. நான் என்பது தான் இது ரெண்டுத்துக்கும் காரணம், அதுதான் அதிஷ்டானமாக இருக்குது. அந்த நான் என்பதை என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியா? தெரியல, அதுதான் அவித்தை. அதை கேள்வியாக கேட்கறதுனால அகந்தை. இப்போ பதிலுக்கு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு யார் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, யார் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க? அகந்தை தெரிந்து கொண்டது, அவித்யா மறைஞ்சது. அவித்யா மறைஞ்ச உடனே அகந்தை அழிஞ்சு போச்சு. அழிந்து போகிற பொருள். அப்போ இருக்கிறது எது? கேட்டவன் யார்? இப்போ கேட்டவன் யார்? நானும் தான் சொல்லுவான். இப்போ நீ கேட்டவனா அப்படி கேட்டவனா? அவித்தியிலே நான் கேட்டுட்டேன். அப்படி அவிதைன்னு ஒன்று இருந்ததா? இல்லையே, நான் எப்பொழுதுமே ஆத்மா தானே. இது பெரிய ஒரு பேரடாக்ஸாக இருக்குது. இத்தனை காலம் இல்லாத பொருளை இருத்து வைத்துக்கொண்டு இருக்கிற பொருளை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். பத்தாமவன் தானே அகந்தை. பத்தாமவன் ஏன் தேடினான்? பத்தாமவன்கிட்ட எங்கே பத்தாமவனை மறைஞ்சான்? பத்தாமவன் ஏன் தேடனான்? அறியாமை. தேடினவன் யார்? அகந்தை. யாரை தேடுறான்? தன்னை தேடுறான். இப்போ மூணுத்துக்கும் ஒரே இடத்துல பத்தாமவன் கதையை பிடிச்சோம்னா, பத்தாமவன் அந்த ஞானம் உதிக்கும் வரை, ஆத்ம பிரபோதம் பெறும் வரை அவன் தேடுகின்ற பத்தாமவன். ஞானம் வந்த பிறகு அவன் தேடாத பத்தாமவன், சித்த வஸ்து. அப்போ பத்தாமவன் தன்னை உணர்ந்த பிறகு தேடினது யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? நான் தான் தேடினேன். எதை தேடினேன்? என்ன தான் தேடினேன். அறியாமல் உங்ககிட்ட இருக்குதா? அப்போ இருந்தது, இப்போ இல்லை. என்னப்பா இருக்கிறது ஒன்று தானே, அறியாமல் இருக்குது இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு பொருள் நான் அறியாதவன்னா அது எப்பவும் இருக்கணும் இல்லை? அது போயிடுச்சே, நீ இருக்கிறியே. அப்போ நீ சொல்லு, அறியாமையும் அகந்தையும் உண்மையில் உள்ள பொருளா? உள்ள பொருளே இல்லை. ஆத்மா தான் உள்ள பொருள். உள்ளதாலால் உள்ள பொருள் உள்ளுவது அப்படின்னு சொல்கிறார் முதல் பாட்டு. அது கடைசி பாட்டாக வச்சுருக்கேன். சுவாமி எதுலேயுமே முந்திக்கிறார், சங்கரர் மாதிரி. சங்கரரும் அவருடைய பாஷ்யத்தில் முழு பாஷ்யத்தையும் முதல்லே சொல்கிறார். ஒரு கேள்விக்கு பதில் சொன்னோம்னா பாஷ்யத்திலே 2 லைன் முதல்ல சொல்லிட்டு தான் அப்புறம் விரிப்பார். புலால் உண்பது பற்றி தயவுசெய்து கூறுங்கள் சுவாமி. ரவி ஆனந்த். சிங்கம் நம்மளை கேட்குதா? அது கேள்வி. சிங்கம் வந்து இந்த கேள்வி கேட்டுதா? இல்லை. கரடி கேட்டுதா? புலி கேட்டுதா? கேள்வி கேட்கறதுனாலேயே அது ஒரு குழப்பம் இருக்குதுன்னு சாப்பிடக்கூடாததுங்கிறதுனால தான் நான் இந்த கேள்வி வருது. இந்த கேள்வி கேட்கறதுலேருந்தே சாப்பிடக்கூடாத பொருளை தான் அப்படி கேட்டுக்கிறோம். சாப்பிட்ற பொருளை நீங்கள் சைவத்தை சாப்பிடலாமா யாரும் கேட்கவே இல்லை. இல்லை, அதை பற்றி சர்ச்சை வருதில்ல. சர்ச்சை வருதுனாலே அது சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். சாப்பிடக்கூடிய பொருளுக்கு சர்ச்சையே கிடையாது. அரிசி சாப்பிட்லாமா, வாழைப்பழம் சாப்பிட்லாமான்னு யாரும் கேட்கறது கேட்கக்கூட. அப்போ நான் கேள்வின்னா அது பற்றிய ஒரு மாற்று கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லுது. வேதமே சொல்லுது. சுராம்னா பெப்பதே, மது அருந்தாதே, களஞ்சியம்னா பக்ஷதே. களஞ்சியம்னா இந்த மாமிசத்தை சாப்பிடாது. களஞ்சியம். களஞ்சியம். என்ன?
பக்ஷதே சாப்பிட வேண்டாம். அது பிபத்தே சுராம் சுராபாம். அக்னிம் ந பட்சதே அப்படின்னு சொல்லுதா, நெருப்பை சாப்பிட்றாத. யாராவது சாப்பிடுவாங்களா? அதனால் வேதம் அதை பற்றி சொல்கிறது இல்லை. அப்போ இதை மட்டும் ஏன் சொல்லுதுன்னா, சாப்பிட்றதுனால, குடிக்கிறதுனால. இப்போ அந்த கேள்வி வந்தது காரணம் அது கூடாதுங்கிறதுனால தான் அந்த கேள்வி வருது. கூடாது தான், மாமிசம் உண்ணக்கூடாது. யாருக்கு? யார் உண்ணக்கூடாது? எதை நோக்கி நீ போறியோ அதுக்கு உனக்கு தடையாக இருந்ததுன்னா அதை நீ சாப்பிட வேண்டாம். நீ போகின்ற பாதைக்கு அது உறுதுணையாக இருக்குதுன்னா சாப்பிடு. சாப்பிடாமல் சாப்பிடக்கூடாதுங்கிறது 2 பேர் கேட்குறான். ஒரு நோயாளி, அவனுக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சி, பருப்பு ஒத்துக்க மாட்டேங்குது. பருப்பில் தான் நமக்கு இருக்கிறதே புரோட்டீன். அவனுக்கு பருப்பு அலர்ஜி. அவனை இப்போ காப்பாற்றியாரான். அந்த தர்மம் என்ன சொல்லுது? சாப்பிடுன்னு சொல்லுது. ஒரு பிராமணன் யானைப்பாகன் வீட்டில் பிச்சை எடுக்கிறான். தன் மனைவிக்கும் உணவு கொண்டு போகணும். மழையாக வெட்டுது. அவங்க ஏன்னா, ஐயா நான் சாப்பிட்ட மிச்சம் தான் யார் இது, அது உச்சிஷ்டமாச்சே, அது நீங்கள் சாப்பிடக்கூடாதே, நீங்கள் பிராமணராச்சே. இல்லைப்பா கொடு அப்படின்னு சொல்கிறேன். மிச்சம் கூட இருக்குதுன்னா என் மனைவிக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதை நீ களஞ்சியம்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த இடத்துல அவருக்கு கொள்ளு கொடுத்தாரு. ஒருவேளை அவர் ஒரு நான் வெஜிடேரியன் பிரியாணி சாப்பிட்டு இருந்தார் வைங்க, அந்த யானைப்பாகன். இவர் அந்த பிராமணர் போன்னு என்ன கொடுத்துருப்பார். ஒரு பேச்சுக்கு தான் நான் கொள்ளுன்னு சொல்கிறோம். அவர் கொள்ளை எச்சைன்றதாலும் சாப்பிட்டார் இல்லையா? எச்சையாக இருந்தாலே சாப்பிட்றவன் மாமிசமாக இருந்தால் ஏன் சாப்பிட மாட்டான்? சாப்பிடுவான். அப்புறம் இந்தாங்க ஐயா தண்ணி கொடுங்க. வேண்டாங்க, ஏன்னா இன்னொருத்தர் வீட்டில் நான் தண்ணி கொடுக்க மாட்டேன். என்னைய அப்படி சொல்கிறீங்க? இப்போ தான் எச்சை சாப்பிட்டீங்க. உயிர் போகணும், தர்மத்தை காப்பாற்றணுன்னா நான் உயிர் இருக்கணும். நான் பொழைச்சிக்கிட்டேன். இப்போ நான் தர்மத்தை காப்பாற்றேன். இப்போ எது வரைக்கும் நீ மாமிசம் சாப்பிடலாம்? தர்மத்தை அறியும் வரை. தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு அது வேணும்னா நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். 2 பேருக்கு நான் பதில் சொல்கிறேன். நீ மாமிசம் சாப்பிடு. நீ மிலிட்டரியில் இருக்கிற. தயிர் சாதம் பருப்பு சாதத்தில் பனிமலையில் உன்னால் இருக்க முடியாது. அங்கே உனக்கு இந்த மெட்டீரியலாக அனுப்பிச்சு போகிறது நேரம் கிடையாது. உனக்கு இதுதான் கொடுக்க முடியும். அவனுக்கு எது தர்மம்? சத்திரியன் அவன் படை வீரன். அதை சாப்பிட்டா தான் அவன் எதிரியோட போரிட்டு நம்மளை காப்பாற்ற முடியும். ஆனால் ஒரு பிராமணனுக்கு அப்படி கேட்டான், நான் என்ன சொல்லுவேன்? ஏன்பா உனதுக்கு அத்தியனம் செய்கிறதும் யஜ்ஞம் பண்ணுறதும் யஜ்ஞம் பண்ணி வைப்பதும் தர்மம் செய்வதும் தர்மம் பெறுவதும் தானே உன்னுடைய அறுதொழில்னு சொல்கிறாங்க. நீ இதை கேள்வி கேட்கலாமா? அதனால் அவனுக்கு மாட்டேன். அஹிம்சை அப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு வந்த ஒரு சன்னியாசி, அவனுக்கும் நான் சொல்லுவேன் நீ சாப்பிடக்கூடாது. அவன் இப்போ ஞானத்துக்காக சன்னியாசியாக இருக்கிறான். ஞானம் பெற்றதுனால சன்னியாசியாக வாழறவங்கிட்ட நீ சாப்பிடாதுன்னு சொல்லுவேன். நான் சரீரமே இல்லாதவன். இது இங்கே வாயில் என்ன போது எளிய வருது, இதில் தர்மம் என்ன அதர்மம் என்ன எல்லாமே மித்தியான்னு கண்டுபிடிச்சவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கேள்வியும் கேட்கணும். அவன் கையில் என்ன விழுந்தோ அதை சாப்பிட்றான். கையில் விழுந்தது என்னன்னு பார்க்குறது. இந்த கேள்விக்கு பதில் யார் எதுக்கு கேட்குறாங்க? ஒரு படை வீரன் கேட்டாக்கா பதில் வேறு. ஒரு படைப்பாளியோ ஒரு தர்மத்துக்கு போகிறவனோ இந்த ஞான மார்க்கத்துக்கு நுழைஞ்சிட்டான்னா அவன் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் விட்டுடணும். நல்லது தான். இந்த மாமிச உணவு காமத்தை தூண்டலாம், உடம்புல ரஜோகுணத்தை உண்டாக்கலாம். அப்போ அதிகமாக படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது.
காதில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடும். உடம்பு வந்து எப்பொழுதுமே தினவெடுக்கும். அதனால் சாத்விக உணவு நல்லது அப்படின்னு சொல்லுவேன். படிப்படியாக குறைங்க. நான் இது வந்து பாவம்னு சொல்லலை, புண்ணியம்னு சொல்லலை. ஒரு உயிரை கொல்றதுனால பாவங்கிற அர்த்தத்தில் நான் சொல்லலை. பாவியாயிடாதுன்னு சொல்லலை. உன்னுடைய சுதர்மம் என்னன்னு பாரு. நீ எந்த குறிக்கோளில் போயிட்டுருக்கிறேன்னு பாரு. அந்த குறிக்கோளுக்கு அது தேவைன்னா நீ பயன்படுத்து. அந்த குறிக்கோளுக்கு அது இடைஞ்சல்னா நீ விட்டுடு. இவ்வளோ தான் பதில். அதனால் நான் வெஜிடேரியன்ற சர்ச்சையே கர்மகாண்டிகளுக்கு தான். அதெல்லாம் விவேகானந்தர்கிட்ட கேட்கும்போது எங்கள் வேதாந்தம் கிச்சன்லையாக இருக்குதுன்னு கேட்குறாரு. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிடான்னா இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா, அதை எது தெரிஞ்சு என்ன ஆக போகிற? நீ பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீ இந்த கேள்வியை நீ உன்னையே கேட்டுப்பார். இங்கே எல்லாமே நானே அன்னம், நானே அன்னாதான். சாப்பிட்றவனு நானே, சாப்பிடும் பொருளும் நானே. இதில் பாவமும் நானே, புண்ணியமும் நானே. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறேன். அந்த ஞானம் வரும்பொழுது அவன் கேள்வியும் கேட்க மாட்டான், அவனுக்கு உபதேசமும் இல்லை, அங்கே ஆளே இல்லை. அகந்து இருந்தால் தானே ஒரு ஆள். போதுமா? நான் யாரையும் சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன், சாப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன். வேறு கேள்வி? சொன்னது கரெக்டாக தான் சொல்லுங்கள். எதை நோக்கி போகிறோமோ அதை அனுசரித்து நான் பண்ணுவேன். ஒருத்தர் வந்து இது ஒரு பிராமின், அவங்க வந்து சாப்பிடாம இருந்து பெப்டிக்கல் இது மவுத் அல்சர் வந்துடுச்சு. அப்புறம் இதே மாதிரி ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க வந்து நீ சாப்பிடப்பா, ஒமேகா 3 இது மாதிரி B12 அதில் தான் இருக்குது, நீ மீன் சாப்பிட்டா தான் வந்து கருவாடு சாப்பிட்டா தான் அது நல்லா ஆகும்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லி அதை சாப்பிட்டாங்க, அது நல்லாயிடுச்சு. அது மாதிரி இனிமேல் தர்மத்தை காப்பாற்றலாம். இனிமேல் அவர் சாப்பிடாமல் இருக்கலாம். சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு சாப்பிடாக வேண்டியது இல்லையா? சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு வாழ்ந்தால் தானே சாப்பிடாமல் இருக்க முடியும். இப்போ வாழ்க்கைக்கே பிரச்சனை என்னென்னா சாப்பிட்டுதாக தான். ஏங்க மாமிஸ் சாப்பிட்றேன்னா நான் சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக இப்போ சாப்பிட்றேன். அந்த அவன் சொன்னானே இந்த பாலாகின்ற, எப்படி நான் தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக அதர்மம் செய்கிறேன். அந்த எச்சில் சாப்பிட்டானே, தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு அதர்மம் செய்கிறேன். ஆனால் தர்மத்தை காப்பாற்றப்படுறது பெரிய தர்மமாக இருக்கிறதுனால இந்த சின்ன அதர்மம் ஒரு லைசன்ஸ் கொடுக்கப்படுது. தர்மியை காப்பாற்ற வேண்டியது. Consciousness permeates in the universe. Memory should be in consciousness. Consciousness should be the substratum for the memory. Sukshma Sharira possesses the memory. Kindly elaborate on this issue. Muthu Kumaraswamy. கான்ஷியஸ்னஸ் தான் சர்வ ஆதாரம். சர்வ ஆதாரம் எல்லாத்துக்கும் சப்ஸ்ட்ரேட்டம். அது இங்கிலீஷில் சப்ஸ்ட்ரேட்டங்கிறோம், தமிழில் சர்வ ஆதாரம். எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரம். சர்வ ஆதாரம்னு வந்துட்ட பிறகு ஸ்தூல பிரபஞ்சமும் அதில் தான் இருக்குது. அதால் எல்லா பிரபஞ்சம் முழுக்க அதான் பெர்வேட்ஸுங்கிறார். கான்ஷியஸ்னஸ் பெர்வேட்ஸ். இந்த கான்ஷியஸ்னஸ் நம்ம பிரம்மம், ஆத்மா, பரமாத்மா, சைதன்யம்னு சொல்லலாம். இப்போ சைதன்யம் என்பது அவரே சொன்னார், பிரபஞ்சம் முழுக்க அது இருக்குது. அதில் தான் ஊடும் பாவமாக, ஸ்ரோதம் புரோதமாக இந்த ஜகத்து இருக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜகத்துடைய ஆதாரமான பொருள் எதுன்னா பிரம்மன் தான். இந்த ஜகத்து எப்படிப்பட்டதுன்னு கேட்டோன்னா பிராணஸ்வரூபமாக இருக்குது, நாடி பிராண வலைக்கட்டாக இருக்குது. அதை தான் நம்ம வந்து கல், மண், பஞ்சபூதங்களாக பார்க்குறோம். எல்லாத்தையும் கடைசியில் பார்த்தோம்னா நாடி பிராணனாக இருக்கும். அந்த நாடி பிராணனுக்கு ஹரண்ய கர்ப்பக அப்படின்னு சொல்கிறார். அது அண்டம்ன்றார், பேரண்டம்ங்கிறாரு. ஃபஸ்ட்டு சத்துவத்தில் இந்த பிரம்மம் திளைக்கும் பொழுது, தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது, சத்துவமாக ஈடுபடும்போது அது அண்டமாக தான் மாறுது. அது 1000 கோடி சூரிய ரூபமாக கோழிமுட்டை வடிவத்தில் இருக்குதுன்னு சில புராணங்கள் சொல்லுது, மனுஸ்மிருதி சொல்லுது. ஒரு கற்பனைக்காக அதுக்குள்ளே தான் நாமரூபங்களெல்லாம் வளர்ந்து இந்த பிரபஞ்சம் வருது. அந்த பேரண்டம் எங்கே இருக்குதுன்னா சத்துவரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மன் தானே. அப்போ அந்த பேரண்டத்துக்குள்ளே பஞ்சபூதங்கள் தோண்டி அதெல்லாம் பரிணாமமாகி
ஔஷதியாகி மனிதர்களாகி எல்லாம் வந்ததுன்னா அதே பிரம்மம் தானே. ஆனால் சிருஷ்டியில் என்ன சொல்லுது? அந்த பிரம்மம் ஆகாயமாக தன்னை நினைத்தது. நான் கேட்பேன் என்று அது ஆசைப்பட்டது. அப்போ கேட்கணுங்கிற வந்தாலே ஆகாசம் தான் அர்த்தம். ஏன்னா இந்த சப்தம் ஆகாசம் வழியாக தான் வரும். இப்போ ஆகாசமும் சப்தம் ஒன்று தான். ஆகாசங்கிற பூதத்தினுடைய குணம் தான் சப்தம். நான் கேட்பேன் என்று ஒரு உணர்வை தேடினார். அது சூக்ஷ்ம ஆகாயமாக இருந்தது. அப்புறம் கேட்பவராக இருந்து நான் ஸ்பரிசிப்பேன் அப்படின்னும்போது அவர் வாயுவாக இருக்கிறார். இப்படின்னு தான் அந்த உபனிஷத்தெல்லாம் நம்ம சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி சொல்லும் பொழுது கான்ஷியஸ் தான் பெர்வேட்ஸுங்கிறதுக்கு தப்பு. கான்ஷியஸ் தான் அவ்வாறு இருக்கிறது, ஜகத்தாக இருக்குது. அந்த கான்ஷியஸ் தான் எண்ணங்களாக இருக்குது. எண்ணங்கள் தான் சூக்ஷ்ம சரீரம்னா சூக்ஷ்ம அறிவும் அதுதான். இங்கே பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதுதான் சர்வாதாரம். ஆனால் அப்படியே தான் பதில் சொல்லியிருக்கிறார். அவர் கேள்வியை தான் மறுபடியும் திருப்பி நான் சொல்கிறேன். இங்கே சொல்லப்பட்ட பேரெல்லாம் நாமரூபங்கள் தான். ஜகத்துங்கிறதோ பிரபஞ்சங்கிறதோ யூனிவர்ஸுங்கிறதோ சூக்ஷ்ம சரீரங்கிறதோ எண்ணங்களுங்கிறதோ எல்லாம் நாமரூபங்கள். நாமரூபங்கள் எல்லாமே பிரம்மத்தில் தான் அடக்கும். ஏன்னா நாம ரூபம் அப்படின்னா ரூபத்தை ஒருத்தன் அறியணும். ரூபம்னா எப்போ அது ரூபமாக இருக்கும்? அறியப்பட்டால் தானே. அறிபவன் இல்லாமல் ரூபம் எங்கே இருக்குது? அறிபவனுடைய தான் ரூபம் தோன்றும். அப்போ ரூபம் இருந்தால் அங்கே நாமம் இருக்கும். அப்போ நாமமும் ரூபமும் எங்கேருந்து தோன்றுது? அப்போ அறிபவனிடம் தான் தோறுது. அறிபவன் யாருன்னா அறிவு ஸ்வரூபம். இயல் அறிவிலிருந்து செயல் அறிவாக வரும்பொழுது நாமரூபங்கிறோம். நாமரூபங்களை எண்ணங்கிறோம், சூக்ஷ்ம சரீரங்கிறோம், பிரபஞ்சங்கிறோம். எவ்வளோ வேணால் நீங்கள் பேர் போடலாம். ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா கடைசியில் எசன்ஸை பிழிஞ்சோம்னா அங்கே பிரம்மமும் பிராணனும் தான் இருக்குது. இதை தான் ஐத்திரேய உபனிஷத்து அது சிருஷ்டிக்கப்பட்ட ஆரம்பிக்கும்போது தன்னை இரண்டாக பிளந்தது, பெரிய அண்டமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது இரண்டாக பகுதியாக பிரிஞ்சது. ஒன்றை ரையாகவும் பிராணனாகவும் ஆச்சிச்சு. நாடி பிராணனாக, ஒன்று உணர்பவனாகவும் ஒன்று உணரப்பெறும் பொருளாக, சூக்ஷ்மமாக சப்த ஸ்பரிச ரூப கந்தங்களை அனுபவிக்கின்ற தன்மாத்திரையாகவும், அது அறியும் பொழுது அதுவே வெளியே ஜகத்தாகவும் இருக்குது. அறியும் பொழுது தானே உண்டாகுது. கேட்கும் பொழுது கேட்கப்படும் சப்தம் உண்டாகுது. பார்ப்பவனாக இருக்கும்போது ரூபங்கள் தோன்றுது. அதை பஞ்சீகரணங்கிறார். அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. பிரம்மத்தில் நடக்கின்ற விகாரங்கள் தான் இதெல்லாம், நாம ரூபங்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுனால அவருடைய கேள்வி அற்புதமான கேள்வி. அந்த கேள்வியே அவருக்கு பதிலாகவே இருக்குது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி शान्तिः। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।